வணக்கம். யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நம்ம நெட்லேருந்து எடுத்து போட்டிருந்தோம். அதற்கான ஆன்சர்ஸை பார்க்கலாம். ரைட்டா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 25 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி ஆன்சர் போட்டிருந்தோம். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ரைட்டா, சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள். 26வது, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் தி நார்த் போல் டு தி சவுத் போல் வித்தின் எ மேக்னெட் அப்படிங்கிறாங்க. இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸு. ஆக்சுவலாக வந்து ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன், தட் இஸ் எ ஃபால்ஸ். ஏன்னா வந்து வித்தின் எ மேக்னெட் வந்து சவுத் டு நார்த்து போகும், அவுட் சைடு த மேக்னெட் வந்து நார்த் டு சவுத்து போகும். ரைட்டா, சரி. 27 பாருங்கள். The force of attraction or repulsion between two magnetic poles is inversely proportional to the square of the distance between them. This is known as அப்படின்னு இருக்காங்க. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன், தட் இஸ் எ கூலும்ஸ்லாம். ஏன்னா வந்து கூலும்ஸ்லாம் வந்து போத் மேக்னெட்டிக் போல்ஸுக்கும் எலக்ட்ரிக்கல் சார்ஜுக்கும் இன்வால்வ் ஆகும். ஸோ அதனால தான் இது கூலும்ஸ்லாம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் 28 பாருங்கள். The net electrical charge in an isolated system remains constant. This is known as அப்படின்னு இருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன், தட் இஸ் a conservation of charge. நெக்ஸ்ட் 29 பாருங்கள். The point in a magnet where the intensity of magnetic lines of force is maximum. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன், தட் இஸ் a magnetic poles. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுத்து போல் அண்ட் நார்த்து போல் ரெண்டுமே சேர்ந்து தான் மேக்னெட்டிக் போல்ஸு. ஸோ அதனால் வந்து நார்த்து போலையோ இல்லாட்டி சவுத்து போலையோ யூனிக்காக நம்ம வந்து டிக் அடிக்கக்கூடாது. ஜென்ரலாக வந்து மேக்னெட்டிக் போல்ஸ் அப்படின்னு நம்ம அடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 30 பாருங்கள். The space outside the magnet where its poles have a force of attraction or repulsion and a magnetic pole is called அப்படின்னு இருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன், தட் இஸ் a magnetic field. ரைட்டா, சரி. நெக்ஸ்ட்டு 31 பாருங்கள். The straight line passing through the two poles of magnet is called அப்படிங்கிறதுங்க. That is magnetic axis. ரைட்டா, ரெண்டையுமே அதுக்கு நடுவில் போகிறது என்னன்னா magnetic axis. நெக்ஸ்ட் 32 பாருங்கள். The path along which the unit dash pole will move in magnetic field is called the magnetic lines of force. அது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன், தட் இஸ் நார்த்து போல்லேருந்து நமக்கு என்ன ஆகும்னா மூவ் ஆகும். நெக்ஸ்ட் 33 பார்க்கலாம். The force acting on a unit positive charge and electric field is called, option B is a correct one, that is electric field intensity or electrical intensity. Next 34 பாருங்கள். The phenomenon by which a magnetic substance becomes a magnet when it is placed near the magnet அப்படின்னு கேட்டிருக்காங்க. 34 வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன், தட் இஸ் மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஏன்னா மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா என்னதுன்னா சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அண்ட் இட் ஜென்ரேட்ஸ் ஏ இஎம்எஃப். ரைட்டா, இப்போ இஎம்எஃப் வந்து ஒரு காயில் வழியாக நம்ம கொடுத்தோம்னா என்ன கேட்டோம்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜென்ரேட் ஆகும். ஸோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். நெக்ஸ்ட் 35 பாருங்கள். சப்ஸ்டன்ஸ் தட் அட்ராக்ட்ஸ் பீசஸ் ஆஃப் அயான் அப்படின்னு இருக்காங்க. இது வந்து என்னது ஆப்ஷன் 35க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன், தட் இஸ் எ மேக்னெட். ஏன்னா மேக்னெட் தான் அட்ராக்ட் ஆகும். 36 பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் எ நேச்சுரல் மேக்னெட் அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். தட் லார்ட் ஸ்டோன் அப்படிங்கிறது வந்து ஒரு நேச்சுரல் மேக்னெட். இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. நெக்ஸ்ட்டு 37 பாருங்கள். த டோட்டல் நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கால்ட் அப்படிங்கிறாங்க. தட் இஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். கொஸ்டின் 37க்கு வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் சி, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்டென்சிட்டி. ஆப்ஷன் சி இஸ் எ கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டினாலும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டினாலும் கிட்டத்தட்ட சேம் தான். பட் இருந்தாலும் சீன் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட்டு பார்த்துக்குங்க. ரைட்டா, நெக்ஸ்ட்டு 38 பாருங்கள். The current of electric circuit is analogous to which quantity of a magnetic circuit அப்படின்னு கேட்டிருக்காங்க. 38 வந்து ஆப்ஷன் பி இஸ் எ கரெக்ட் ஒன், தட் இஸ் எ ஃப்ளக்ஸ், சிம்பிளி ஃப்ளக்ஸ். 39 defined as the number of lines per unit area through any substance in a plane at right angles to the lines of force அப்படின்னு கேட்டிருக்காங்க. 39 வந்து ஆப்ஷன் சி, தட் இஸ் எ ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. 40 பாருங்கள். The force acting on a unit in north pole, it means north pole placed at that point is called அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 40க்கு வந்து கொஸ்டின் ஆப்ஷன் ஏ இஸ் எ கரெக்ட் ஒன், தட் இஸ் எ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. தட் இஸ் எ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. நெக்ஸ்ட்டு 41 பாருங்கள்.
refers to the magnetic lines அப்படிங்கிறாங்க. ஆப்ஷன் 41க்கு வந்து ஆப்ஷன் ஏ இஸ் a correct one, that is a flex. All magnet 42 பாருங்க, all magnetic field originate from அப்படிங்கிறாங்க. பாருங்க 42 வந்து ஆப்ஷன் ஏ இஸ் a correct one, that is a moving electric charge. இது முக்கியமான ஒன்று. All magnetic field originates from moving electric charge. Next 43 பாருங்க, magnetic fields do not interact with அப்படிங்கிறாங்க. 43 வந்து ஆப்ஷன் டி இஸ் a correct one, that is a ஸ்டேஷ்னரி எலக்ட்ரிக் சார்ஜஸ். ஏன்னா மூவிங் சார்ஜஸ்லாம் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ ஸ்டேஷ்னரி எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து இன்வால்வ் ஆகாது. நெக்ஸ்ட் 44 பாருங்கள், த ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மேக்னெட்டிக் போல்ஸ் வேரிஸ் வித் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். த வேரியேஷன் இஸ் அப்படிங்கிறாங்க. வேரியேஷன் இஸ் டேஷ் டு தி ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறாங்க. தட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன். அப்போ 44 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன். இதெல்லாம் சப்ப கொஸ்டின் தான், திரும்ப திரும்ப கேட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 45 பாருங்கள், த யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் அப்படிங்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 45க்கு வந்து ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன், தட் இஸ் ஆல் ஆஃப் தீஸ் அப்படின்னு. ஜூல் நாள் எனர்ஜி தான், வாட் செகண்ட் நாள் ஓகே, கிலோ வாட் ஹவர் எல்லாமே ஒன்று தான், ரைட்டா. நெக்ஸ்ட்டு 46 பாருங்கள், த எனர்ஜி ஸ்டோர்டு இன் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட் ஆர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கால்ட் அப்படின்னு கேட்டுருக்காங்க. 46 வந்து ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன், தட் இஸ் எனர்ஜி, தட் இஸ் எ பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதிலே இருக்கு பாருங்கள், எனர்ஜி ஸ்டோர்டு அப்படின்னால என்னமோ ஸ்டேபிளாக இருக்கக்கூடியது. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் எ கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் 47 பாருங்கள், த ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மேக்னெட்டிக் போல்ஸ் இஸ் தேர் போல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறாங்க, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு. அப்போ 47 வந்து பி, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தேர் போல் ஸ்ட்ரென்த், ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு 48 பார்க்கலாம். 48 பாருங்கள், a magnetic field is அப்படிங்கிறாங்க. சிம்பிளி 48 வந்து ஆப்ஷன் பி இஸ் a correct one, that is a force set up when current flows through a conductor. அப்போ magnetic field அப்படிங்கிறது a force set up when current flows through a conductor. நெக்ஸ்ட் 49 பாருங்க, Ohm's law can be used only to a dash circuit or component அப்படிங்கிறாங்க. that is 49. 49 is a D, that is a linear circuit. முக்கியமான ஒன்று, Ohm's law is a linear circuit or component. Next 50 பாருங்க, 1 coulomb of charge consists of அப்படிங்கிறாங்க. Question number 50 பாருங்க, therefore 50க்கு வந்து ஆப்ஷன் ஏ இஸ் a correct one, that is 624, அதாவது 624 into 10 power 16 electrons. Next 51வது கொஸ்டின் பாருங்க, a 1 cubic centimeter of copper has how many free electrons at room temperature அப்படிங்கிறாங்க. 51 வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் a correct one, that is 8.5 into 10 power 22 electrons, ரைட்டா. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா இருக்குது, that is Q = NE அப்படின்லாம் இருக்குது, அது ஜஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 52 பாருங்கள், electronic current in a wire is the flow of electrons, that is free electrons, ரைட்டா. அப்போ 52 வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் a correct one, that is free electrons. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா R = 25. அது வந்து நெக்ஸ்ட்டு எதுவுமே கொடுக்கல, எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னே தெரியல, வாட்டை கொடுத்துருக்காங்க. சரி நெக்ஸ்ட்டு பாருங்கள், 53 பாருங்கள், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இன் எ சர்க்யூட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 53 வந்து ஏ, ஆப்ஷன் ஏ இஸ் a correct one, that is a causes free electrons to flow. இதெல்லாம் சிம்பிள் தான், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் EMF. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 54, the resistance of a material is dash its area அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஏரியா ஆஃப் cross section. 54க்கு வந்து ஆப்ஷன் சி இஸ் a correct one, that is inversely proportional to its area of the cross section, ரைட்டா. 54க்கு வந்து ஆப்ஷன் சி இஸ் a correct one. நெக்ஸ்ட் 55 பாருங்கள், if the length and area of cross section of a wire are doubled, then it's a resistance அப்படிங்கிறாங்க. 55 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் a correct one, that is remains same. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். if the length and area of the cross section of a wire are doubled, then the resistance remains same, ரைட்டா. ஏன்னா வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்பயுமே எதை பொறுத்து இண்டிபெண்ட்டாக இருக்குது, எதுனா லெங்க்த்துக்கும் கிராஸ் செக்ஷனுக்கும் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 55க்கு வந்து ஆப்ஷன் சி இஸ் a correct one, that is remains same. நெக்ஸ்ட்டு 56 பாருங்கள், எ லெங்த் ஆஃப் வயர். இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். எ லெங்த் ஆஃப் தி வயர். அப்போ 56க்கு வந்து பார்த்திங்கன்னா
ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஒன். இது வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். 56க்கு வந்து ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் 57 பாருங்கள். வாட் இஸ் தி SI யூனிட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரெசிஸ்டிவிட்டி? தட் இஸ் ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஒன். தட் இஸ் ஏ ஓம் மீட்டர். ரைட்டா? 57 வந்து ஓம் மீட்டர், ஆப்ஷன் சி. இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓம் சென்டிமீட்டர் மட்டும் கொடுத்துருந்தாங்கனாலும் கரெக்டு தான். ஏன்னா வந்து ஓம் மீட்டர் சென்டிமீட்டர் அப்படிங்கிறது வந்து சிஜிஎஸ் யூனிட்டு, ஓம் மீட்டர் அப்படிங்கிறது MKS யூனிட். நெக்ஸ்ட் 58 பாருங்கள். த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் எ கண்டக்டர் டேஷ் வித்தின் வித் அண்ட் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் அப்படிங்கிறதுங்க. 58 எங்கே இருக்குது? 58 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஒன். தட் இஸ் இன்க்ரீஸ். ரைட்டா? அப்போ ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், கண்டக்டரில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகலாம். நெக்ஸ்ட்டு 59 பாருங்கள். வாட் இஸ் த SI யூனிட் ஆஃப் தி கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறதுங்க. 1/ohms அல்லது மோஸ் அப்படிங்கிறது. அப்போ 59 வந்து பார்த்திங்கன்னா 59 ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஒன். தட் இஸ் சைமன்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறதுக்கு வந்து 1/, ஆக்சுவலாக வந்து ஓம் சொல்லக்கூடாது, ஓம் மீட்டர் பண்ணால் 1/ρ அப்படிங்கிறது கண்டக்டிவிட்டிஸ்க்கு. அப்படிங்கிறதுனால கரெக்டான ஒன்று தான். பட் ஏன் வந்து சீமென்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஆனால் SI யூனிட் படி வந்து பார்த்திங்கன்னா சீமென்ஸ் இஸ் ஏ கரெக்ட் ஒன். தட் இஸ் 59 வந்து ஏ இஸ் ஏ கரெக்ட் ஒன். இன்கேஸ் சீமென்ஸ் கொடுக்காம அப்படின்னு கொடுத்தாலும் அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 60 பாருங்கள். இதுக்கான ஆன்சர் வந்து நான் சொல்லியிருந்தேன், அது சால்வ் பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஒன். தட் இஸ் 1.6 × 10⁻8 ஓம் மீட்டர். ரெசிஸ்டிவிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ரெசிஸ்டிவிட்டிக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் ஈக்குவல் டு RA/L. ரைட்டா? அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 61 பாருங்கள். வாட் இஸ் த SI யூனிட் ஆஃப் தி கண்டக்டிவிட்டி? இது இப்போ தானே மேலே இருந்துச்சு. ஐயோ சரி. நெக்ஸ்ட்டு 61வது வந்து பாருங்கள். ஆப்ஷன் டி இஸ் ஏ கரெக்ட் ஒன். தட் இஸ் சீமென்ஸ் பெர் மீட்டர். ரைட்டா? கண்டக்டிவிட்டி வேறு, கண்டக்டன்ஸ் வேறு அப்படிங்கிறத அங்கே தெளிவாக போட்டிருக்காங்க. இது கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது, ஜஸ்ட் இன்னும் பார்க்கலாம். ரைட்டா? அப்போ கண்டக்டிவிட்டிக்கு வந்து சீமென்ஸ் பெர் மீட்டர். ரைட்டா? அதை நோட் பண்ணிக்கோங்க. கண்டக்டன்ஸ்க்கு வந்து சீமென்ஸ் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 62 பாருங்கள். த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கண்டக்டர் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கண்டக்டருக்கு 62 வந்து ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஒன். தட் இஸ் ஏ பாசிட்டிவ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. Temperature coefficient of resistance of a conductor is positive, that is alpha. 63 பாருங்க. The temperature coefficient of resistance of a conductor dash with an increase in temperature. 63 பாருங்க. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். தட் இஸ் ரிமைன்ஸ் சேம். ரைட்டா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 64 பாருங்க. The temperature coefficient of resistance of யூரேக்கா wire is அப்படின்னு கேட்டிருக்காங்க. 64 இஸ் சி ஆல்மோஸ்ட் 0. The temperature coefficient of resistance of a யூரேக்கா wire is almost 0. ரைட்டா? நெக்ஸ்ட்டு 65 பாருங்கள். ஓம்ஸ் லா cannot be applied to which material அப்படின்னு கேட்டிருக்காங்க. 65 வந்து ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். தட் இஸ் சிலிக்கான் கார்பைடு. ஏன்னா காப்பர், சில்வர், அலுமினியம் வந்து பியூராக ஒன்று. இது வந்து ஒரு மிக்சடு, அதாவது SiC அப்படிங்கிறது மிக்சடாக இருக்கிறதுனால ஓம்ஸ் லா cannot be applied here. நெக்ஸ்ட்டு பாருங்கள். 66 பாருங்கள். வாட் இஸ் தி ப்ராக்டிக்கல் யூனிட் ஆஃப் தி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி? ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். தட் இஸ் கிலோவாட் ஹவர். ரைட்டா? கிலோவாட் ஹவர். நெக்ஸ்ட்டு 67 பாருங்கள். 200 watt lamp working for 24 hours will consume approximately dash units அப்படின்னு கேட்டிருக்காங்க. 67 வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். தட் இஸ் 67 வந்து ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். தட் இஸ் 5 units. ரைட்டா? அதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கங்க. ஃபார்முலா தான் எல்லாமே. பவருக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு 68 பாருங்கள். த ஹாட் நெக்ஸ்ட்டு 68 பாருங்கள். த ஹாட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் an incandescent lamp is above டேஷ் இட்ஸ் கோல்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. 68க்கு வந்து ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். தட் இஸ் 10 times இட்ஸ் கோல்டு ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு 69 பாருங்கள். under ordinary conditions a body is considered அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. 69 வந்து ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். தட் இஸ் நியூட்ரல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அண்டர் தி ஆர்டினரி கண்டிஷன்ஸ் எ பாடி இஸ் கன்சிடர்ட் எ நியூட்ரல் ஒன். ரைட்டா? நெக்ஸ்ட்டு 70 பாருங்கள். பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பாடி ஹேஸ் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பாடி ஹேஸ் 17 வந்து
A, that is a deflect of electrons, right? Deflects of electron, இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் a negatively charged body has அப்படின்னு கேட்டிருக்காங்க. that is 71 வந்து C, excess of electrons. ஏன்னா வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டுன்னா நம்ம என்ன சொன்னோம்னா எலக்ட்ரான்ஸ் வந்து டிஃபிஷியன்சியாக இருக்கும், அதாவது குறைஞ்சிருக்கும். எல்லாம் வந்து இன்கம்ப்ளீட்டாக வந்து செல்ஸ் வந்து ஃபில்லப் ஆகிருக்கும், அதாவது வேக்கன்சி இருக்கும். பட் இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் பாடியில் வந்து எக்ஸஸாக இருக்கும், அதான் நம்ம ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். நெக்ஸ்ட்டு 72க்கான ஃபார்முலா ஆன்சர் பாருங்கள். 72க்கு வந்து ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் வந்து இஸ் 7.2 × 10⁻12 நியூட்டன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்க்கான அந்த ஃபார்முலா கீழே கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக. நெக்ஸ்ட்டு 73 பாருங்கள். which of the following is not the property of magnetic lines of force அப்படின்னு இருக்கிறாங்க. 73க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். they are affected by non-magnetic materials, ரைட்டா. இதெல்லாம் வந்து நாட் ப்ராப்பர்ட்டி, this is non-magnetic materialனால அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்துங்க, அது வந்து நாட் ஏ ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஏ மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட்டு 74 பாருங்கள். this paper does not exhibits electrically because it contains the same number of அப்படிங்க இருக்கிறாங்க. 74க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன், ப்ரோட்டான் அண்ட் எலக்ட்ரான்ஸ். ஏன்னா வந்து எலக்ட்ரானும் ப்ரோட்டானும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா the atom is in a neutral. if in case of deficiency of proton or electron, simply electrons, it is ions, அதாவது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அது வந்து அயானாக மாறிடும். நெக்ஸ்ட்டு 75 பாருங்கள். வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் தி அப்சல்யூட் பெர்மிட்டிவிட்டி இன் ஏர் அப்படின்னு கேட்டுருக்காங்க. தட் இஸ் 75 வந்து ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். 8.854 × 10⁻12 ஃபெர்மி பெர் மீட்டர், ரைட்டா. சாரி, ஃபேரட் பெர் மீட்டர். முக்கியமான ஒன்று, நான் ஃபெர்மின்னு சொல்லிட்டேன், ஃபேரட் பெர் மீட்டர். இது வந்து நம்ம பெர்மிட்டிவிட்டி எப்சிலானோட வேல்யூ தான், ரைட்டா. நெக்ஸ்ட்டு 76 பாருங்கள். வாட் இஸ் தி ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஏர் அப்படின்னு கேட்டுருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 76க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன், தட் இஸ் 1, ரைட்டா. அப்போ இப்போ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எப்சிலான் ஆர் இன் ஏர் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு 77, if two similar charges 1 coulomb each are placed 1 meter apart in air, then the force of repulsion is option B செகண்ட் வந்து 9 × 10⁻9 நியூட்டன். ஏன்னா 77 வந்து இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின், டேரக்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு 78 பாருங்கள். இஃப் the relative permittivity of a material is 10, then is permittivity அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஃபார்முலா தான். தட் இஸ் 78 வந்து ஆப்ஷன் சி செகண்ட் வந்து 8.84 × 10⁻11 ஃபேரட் பெர் மீட்டர், ரைட்டா. சரி. நெக்ஸ்ட்டு 79 பாருங்கள். the force between two charges placed a given distance apart dash as their relative permittivity of the medium is increased அப்படின்னு கேட்டிருக்காங்க. 79 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் வந்து இஸ் டிகிரீசஸ், ரைட்டா. இதெல்லாம் சிம்பிளான ஒன்று தான். நெக்ஸ்ட்டு 80 பாருங்கள். வாட் இஸ் தி அனதர் நேம் ஆஃப் தி ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன், தட் இஸ் டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், ரைட்டா. 80 வந்து சாரி டயலெக்ட்ரிக் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆப்ஷன் வந்து டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இதில் ஏதோ டவுட்ஸ் இருக்குது, அது என்னங்கிறத நான் கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், ரைட்டா. உங்களுக்கும் எதுவும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ரைட்டா. இதில் வந்து அனதர் நேம் ஆஃப் தி ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் பட் நம்ம படித்து வந்திருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். ஜஸ்ட் அதை என்ன பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஆஃப் மோஸ்ட் மெட்டீரியல்ஸ் லைஸ் பிட்வீன் அப்படிங்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. 81 வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 to 10, ரைட்டா. எலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஏ மோஸ்ட் மெட்டீரியல்ஸ் லைஸ் பிட்வீன் 1 to 10. நெக்ஸ்ட்டு 82 பாருங்கள். டெஸ்ட் சார்ஜ் மீன்ஸ் ஏ சார்ஜ் ஆஃப் அப்படிங்கிறதுக்காங்க 1 coulomb, தட் இஸ் 82 வந்து ஆப்ஷன் சி கரெக்ட் வந்து தட் இஸ் +1c. நீங்கள் வந்து -1c யூஸ் பண்ணக்கூடாது, தட் இஸ் 1 coulomb. நம்ம தான் அந்த 1 coulomb அப்படிங்கிறதுல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருப்போம், ரைட்டா. நெக்ஸ்ட்டு 83 பாருங்கள். எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் லீவ் ஆர் என்டர் த சார்ஜ் சர்ஃபேஸ் அட் அன் ஆங்கிள் ஆஃப் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. 83 வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி செகண்ட் வந்து தட் இஸ் 90 டிகிரி, ரைட்டா. 90 டிகிரியில் என்டர் ஆகும். நெக்ஸ்ட்டு 84 பாருங்கள். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இஸ் மெஷர்டு, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, யூனிட். 84 வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன், தட் இஸ் வோல்ட் பெர் மீட்டர். தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இஸ் நத்திங் பட் வோல்ட் பெர் மீட்டர். நெக்ஸ்ட் 85 பாருங்கள். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இஸ் த வெக்டார் ஒன்று.
ஸோ 85 வந்து ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். 85 வந்து ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் வந்து இட் இஸ் எ வெக்டார். நெக்ஸ்ட் 86 பாருங்கள். எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அட் எ பாயிண்ட் டியூ டு எ கிவன் சார்ஜ் டேஸ் இஃப் த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் எ மீடியம் டிக்ரீசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ therefore 86 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன், தட் இஸ் இன்க்ரீசஸ். நெக்ஸ்ட்டு 87 பாருங்கள். The electric field intensity between the parallel plate capacitors, it is a problem. இதுக்கான ஆன்சர் நான் சொல்லியிருந்தேன். 87 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன், தட் இஸ் 4 நியூட்டன் பெர் கூலும். அதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு வந்து டெலகிராம் குரூப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். நெக்ஸ்ட் 88 பாருங்கள். த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இஸ் ஏ அப்படிங்கிறதுக்காங்க. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி 88 வந்து பார்த்திங்கன்னா பி இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. இது முக்கியமான ஒன்று. தட் இஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படிங்கிறது வெக்டார் குவான்டிட்டி. நெக்ஸ்ட்டு 89 பாருங்கள். த பெர்மிட்டிவிட்டி ஆஃப் எ மெட்டீரியல் இஸ் கிவன் பை ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபார்முலாஸ் அப்படின்னு கேட்டுருக்காங்க. 89 வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் வந்து இட்ஸ் டி பை இ. ஏன்னா வந்து டி அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், therefore டி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் இ. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். 90 வந்து பாருங்கள். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் எ பாயிண்ட் இஸ் numerically to equal to dash at the point அப்படின்னு கொடுத்துருக்காங்க. therefore 90 is option D is a correct one, that is the force at that point. நெக்ஸ்ட் 91 வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ ப்ராப்ளம். அதுக்கான பாருங்கள் 91க்கு வந்து ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ இஸ் எ கரெக்ட் ஒன், தட் இஸ் 8 கூலும். ரைட்டா 8 கூலும். நெக்ஸ்ட்டு 92 பாருங்கள். த கான்செப்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை த சயின்டிஸ்ட் அப்படிங்கிறதுங்க. கான்செப்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறதுங்க. therefore the 92 வந்து ஃபேரடே. ரைட்டா இந்த கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ஃபேரடே. நெக்ஸ்ட் 93 பாருங்கள். த எலக்ட்ரிசிட்டி developed on a body when it is rubbed with another body is called அப்படிங்கிறதுங்க. தட் இஸ் ஆக்சுவலாக வந்து ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படிமோ. தட் இஸ் therefore 93 அப்படிங்கிறது பி, தட் இஸ் ஃப்ரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டி. அதை நம்ம வந்து உராயிறதுனால நமக்கு கிடைக்கிறதுனால ஃப்ரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 94 பாருங்கள் இஸ் எ ப்ராப்ளம். 94க்கு வந்து ஆப்ஷன் ஏ இஸ் எ கரெக்ட் வந்து இஸ் 5 வோல்ட். எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 95 பாருங்கள். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் ஏ அப்படிங்கிறதுங்க. திட் இஸ் எ ஸ்கேலார் ஒன்று. therefore the 95 is a scalar one. நெக்ஸ்ட் 96 பாருங்கள். இது ஒரு ப்ராப்ளம். 96 வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் எ கரெக்ட் வந்து இட் இஸ் 7 வோல்ட். ரைட்டா எதுவும் டவுட்ஸ்னாலும் கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 97 பாருங்கள். த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அக்ராஸ் எ பாயிண்ட் ஏபி ஆஃப் எ சர்க்கியூட் இதுவும் இஸ் ஏ ப்ராப்ளம் தான். ஆனால் அதுக்கு ஃபிகர் எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். 97 வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் எ கரெக்ட் ஒன், தட் இஸ் 25 ஜூல்ஸ். நெக்ஸ்ட் 98 பாருங்கள். வாட் இஸ் தி அதர் நேம் ஆஃப் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு இருக்காங்க. 98 வந்து பாருங்கள். ஆப்ஷன் ஏ இஸ் எ கரெக்ட் ஒன், தட் இஸ் எ பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னு கொடுக்குங்க. தட் இஸ் வாட் இஸ் தி அனதர் நேம் ஆஃப் தி டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த், பிரேக் டவுன் வோல்டேஜ். ரைட்டா பிரேக் டவுன் வோல்டேஜ். நெக்ஸ்ட் 99 பாருங்கள். which of the following materials has the highest dielectric strength அப்படின்னு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான கொஸ்டின். 99க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் எ கரெக்ட் ஒன், தட் இஸ் எ கிளாஸ். ரைட்டா நெக்ஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் பாருங்கள். 100வது கொஸ்டின். what is used as the insulating material or dielectric in an electric ion அப்படின்னு கேட்டுருக்காங்க. பாருங்கள் 100வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் எ கரெக்ட் ஒன், that is mica. ரைட்டா what is the used to insulating material or electric in the electric ion வந்து that is mica. ஆப்ஷன் பி இஸ் எ கரெக்ட் ஒன். நம்ம 100 கொஸ்டின் இன்றைக்கி வந்து 75 ஒன் வேர்டுக்கான ஆன்சர்ஸை பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.